அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான திரு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கனத்திற்குரிய சபை போதகர் அவர்களையும் இந்த வயதான நாட்களில் கர்த்தர் பலப்படுத்தி காலைப்புக்கு கொடுக்கப்பட்ட பலனை கொடுத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த இடத்தில் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாமேன் சொல்லலாமா? பிரைஸ் காட். இந்த 4 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் அடியானுக்கு பலனும் கிருபையும் தந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை இந்த இடத்தில் அறிமுகம் செய்ததான பாஸ்டர் சுந்தர் அவர்களை ஒரு விஷயம் கூட நினைவு கூர்ந்தவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் பலப்படுத்துவார். இசைக்கறி வாசித்த தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சவுண்ட்ஸ் நல்லபடியாக சரியாக செய்து கொண்டிருக்கிற தமிழ் மகன் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் தேவனுடைய வருகையை குறித்ததான தேவ வார்த்தையை பேசுவதற்கு நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சுகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தைக்கு நேராய் தங்கள் இருதயங்களை இதற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். செவிகளை இதற்கு நேராய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எங்களோடு பேசுங்க தகப்பனே, நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவருடைய சீஷர்கள் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன? என கவனிக்கணும். உலகத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ
இயேசு கிறிஸ்துவனிடத்துல வருகையும் முடிவையும், உலகத்தின் முடிவை பற்றி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இதை குறித்து என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இவர்களுக்கு என்ன செய்யல, புரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் சும்மா வந்து பிரசங்கம் கேட்க, அவர் என்ன பேசுதுன்னு என்ன செய்யாது, புரியாது. பரிசுத்தமா இருக்கணும், புரிஞ்சாதானே பரிசுத்தத்துக்குன்னு வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ பரிசுத்தம் என்னதுன்னு இன்னும் நமக்கு என்ன செய்யல, புரியல. ரட்சிப்பு என்னன்னு புரியல, விசுவாசம் என்னன்னு புரியல, கிருபை என்னன்னு புரியல. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு புரியாததை நீங்கள் அப்போஸ்தலர்களிடத்தில் வந்து என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். வேத வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக கேட்கணும். வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை துரு உபதேசம் பேசி யாராலையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, வசனம் ரொம்ப முக்கியங்க. பைபிள் வசனமும் முக்கியம், ஆவி முக்கியம், ஆவியின் நிறைவு முக்கியம், ஆவியின் கிருபைகளும் முக்கியம். அல்லேலூயா. கிருபை மட்டும் பிடிச்சிட்டு ஊழியம் பண்றவங்க உண்டு, வரத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஊழியம் பண்றவங்க உண்டு. வசனத்தை எல்லாம் விட்டுட்டு ஆவியானவர் என்ன எப்படி நடத்துவார் அப்படிதான் நான் போவேன்னு சொல்லி நடக்கிறவங்க உண்டு. அப்படியெல்லாம் இல்லை. வசனம் ரொம்ப அதிகமா என்ன செய்யப்படணும், விதைக்கப்படணும், போதிக்கப்படணும். அந்த சபை தான் வருகையில் ஆயத்தமாக்கப்படுகிற சபையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப சீஷர்களுக்கு புரியாதத யாருக்கிட்ட வந்து கேக்குது, ஏசப்பா கிட்ட வந்து கேக்குது. ஏசப்பா, இந்த உலகம் முடியும்னு சொன்னீங்களே, நீங்க திரும்பவும் வருவீன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், அதை பத்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டப்போ ஏசப்பா தன் வாயினால அவருடைய வருகையை குறித்து அழகா டீட்டெயிலா யாருக்கு சொல்லி கொடுக்குது, சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா இப்படி 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 எல்லாம் நடக்கும் அப்படின்னு அழகா விவரித்து இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து சொல்லி கொடுத்து, இந்த வருகையை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு அதிகாரத்தை நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் தான். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் என்ன கொஞ்சம் கவனிச்சுட்டு நாம் சொல்ற வசனங்களை கட்டன்னு வாசிக்கணும். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிப்பொலி பிரசங்கம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா ஏசப்பாவுக்கு பிரசங்கத்தை? ஹலோ, மத்தேயு 23 ஏசப்பாவுக்கு ஒரு அடிப்பொலி பிரசங்கம். உண்மையில பாஸ்டர் ஐயா, இந்த மாதிரி நம்ம பேசினா, இயேசு பேசி இருக்கிற மாதிரி நம்ம பேசினா சபையில ஒரு ஆள் என்ன செய்யாது, வராது. கண்டிப்பா வராது, 100க்கு 100 வராது. நம்ம பேசினா, ஓ இவருக்கெல்லாம் இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா, இவரெல்லாம் இப்படி எப்படி பேசலாம், விஷத்தை விஷம்னு தான் சொல்லணும், பாவத்தை பாவம்னு தான் சொல்லணும், மறைச்செல்லாம் என்ன செய்ய முடியாது. ஹலோ, மறைச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை சத்தியம் என்ன செய்யணும், பேசணும். இயேசு கிறிஸ்து பேசுறார், அழகா பேசுறார். நம்ம டிவியில பார்க்கும் போதெல்லாம் இயேசுக்கு பேச்ச கேட்டீங்கன்னா அது 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 ஒரு விதமா இருக்கும். அப்படி நான் நிச்சயமா சொல்றேன், இந்த அதிகாரத்தை ரொம்ப திருப்பி வாசிச்சப்போ ஏசப்பா நம்ம ஜீசஸ் சினிமையில பார்ப்பது போல கண்டிப்பா இந்த பிரசங்கத்தை அங்க செஞ்சிருக்கமாவே மாட்டான். அல்லேலூயா. எடுக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, நல்லா கவனிங்க. அப்ப யார் இருக்கா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கா? ஜனங்களும் இருக்காங்க, இயேசு சீஷர்களும் இருக்காங்க. அப்படின்னா பாஸ்டர்மாரும் இருக்கு, ஜனங்களும் இருக்கு. ஹலோ, அடுத்து வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதுக்கு இடையில வேற யாரும் இருக்கா? வேத பாரகரும் இருக்கு, பரிசேயர் இருக்கு. அப்ப ஜனங்க இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனங்க, அப்படி வச்சுக்கலாமா? ஒரு பக்கம் இயேசுவின் சீஷங்க, ஒரு பக்கம் ஆசனத்தை போட்டு யார் உட்கார்ந்துட்டு இருக்கு? வேத பாரகனும் ஆசாரியனும் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க மோசேயினுடைய சிங்காசனத்துல அப்படியே அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் இதுல இன்னொரு விஷயம், ஜனங்கள் பிரச்சனை கிடையாது. வருகிற ஜனங்கள் ஏசப்பாவுக்கு பிரசங்கத்தை என்ன செய்யுது? கேட்க வருது. ஒரு அல்லேலூயா. அவருக்கு பிரசங்கத்தை கேட்க வருது.
ஆனா இவருக்கு பிரசங்கத்துக்கு எதிர்ப்பாளிகள் யார் தெரியுமா? இங்க இருக்கிற வேதபாரகரும் பரிசேயரும். இவர்கள் எல்லாம் யார் இவருடைய பிரசங்கத்துக்கு எதிர்ப்பு? ஏன்? ஒரு டீமுக்கு ஆபிரகாம் தான் பெரிய ஒரு ஆள், ஒரு டீமுக்கு மோசே தான் பெரிய ஆள். அப்போ ஏசப்பா மோசேயினுடைய பிரமாணத்தையும் ஆபிரகாமினுடைய நிலைகளை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஒட்டைக்கிறார். மோசே கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை ஒட்டைக்கிறார். அவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நான் என்ன செய்ய நிறைவேற்ற இது இவர்களால் ஒத்துக்கொள்ள முடியல. அப்போ இவருடைய பிரசங்கத்துக்கு ஒரு பக்கம் எப்போடா இவரை கல்லெடுத்து எறிஞ்சு கொல்லலான்னு வகை தேடுகிற ஒரு கூட்டம். பிரைஸ் காட். ஏசப்பா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து கல்லெடுத்து என்ன செஞ்சாங்க? எரிய பார்த்தாங்க. பைபிள் சொல்லுது இயேசு மாஞ்சு போனார். அப்படிப்பட்ட ஒரு குரூப். அப்ப சீஷர்களுக்கும் ஏசப்பா கூட நடக்கும்போது கொஞ்சம் பயம் திடுக்கெல்லாம் உண்டு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏசப்பா தேவாலயத்தில் அந்த வந்து நின்றுட்டு ஜனங்களையும் பார்த்து, சீஷர்களையும் பார்த்து, வேதபாரகனையும் பரிசேயனையும் பார்த்து ஒரு அடிப்பொலி பிரசங்கம் பேசலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 13வது வசனத்திலிருந்து நீங்க தொடங்குங்க பார்க்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க. எப்படி பேசி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஜீசஸ் சினிமாயில ஏசப்பா பேசுறதை நான் பார்த்திருக்கேன் பண்டு சின்ன வயசுல. மாயக்காரராகிய வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு. நிச்சயமா இயேசு இப்படிதான் பேசி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? ஜனங்க நிக்கிறாங்க, சீஷர் நிக்கிறாங்க, இயேசு அங்க நின்னு ஒரு பிரசங்கம். எப்படி தெரியுமா? மாயக்காரராகிய வேதபாரகரே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு மேல ஒண்ணுமே நீ நாசமா போவேன்னு. நம்ம இப்படி பேசின நம்மளை விடுவாங்களா விசுவாசிக? அல்லேலூயா. இயேசு பேசுறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே நீ நாசமா போவ. அல்லேலூயா. இது எப்படி? சகல ஜனங்களும் இவர்களை என்ன செய்யறாங்க? மதிக்கிறாங்க. இந்த மதிக்கிற ஜனத்துக்கு முன்ன நின்னுட்டு இயேசு பேசுறாரு, நீ எப்படி போவ? நாசமா போவ. எதுக்கு நீ நாசமா போவ? வாசிக்கலாம். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். அப்போ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை அடைக்கிற எல்லாவனும் எப்படி போகணும் பைபிள் சொல்லுது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. இதுக்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுற படிச்சவனும் அந்தஸ்துள்ளவனும் பெரியவனும் அதிகாரியும் எவனும் எவளோ யாரோ பைபிள் சொல்லுது நீ நாசமா போவ. நான் சொல்லல, இயேசு சொன்னார் உனக்கு ஐயோ. அப்ப இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் ஜனங்கள் வர விடாதபடிக்கு யாரால் தடைப்படுது? சொல்லுங்க தேவ பிள்ளையே. வேதபாரகராலும் பரிசேயராலும் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுது? அடைக்கப்படுது. காரணம் யாரு? அந்நியன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். உனக்கு பைபிள் தெரியாதா என்ன? வசனம் தெரியாதா என்ன? வேதபாரகனா யாரு? பைபிள பிரசங்கம் செய்கிறவன், பைபிள போதிக்கிறவன் வேதபாரகன். அவனுக்கு பைபிள தெரியாதா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நன்றாய் ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் ஆலயத்திற்கு வரவிடாதபடி, பரலோக ராஜ்யத்திற்கு வரவிடாதபடி நம்முடைய நடத்தையிலோ, நம்முடைய பேச்சிலோ, நம்முடைய செய்கையிலேயோ ஒரு மனிதன் இந்த ஆலயத்திற்கு வராம இருந்தா ஐயோ உனக்கு கேடு. பிரைஸ் காட். ஞானஸ்நானம் எடுத்தவனா நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்த ஆராதனையில் இருக்கிறதா. ஆனா உனக்கு வா சரியில்லைன்னா பிரைஸ் காட் அந்நியவன் பார்ப்பான். அந்த சபைக்கு போன இவளுக்கு என்ன இல்லை? மாற்றம் இல்லை. இனி எதுக்கு நான் அந்த சபைக்கு போனோம்? அப்ப உன்னால பரலோக ராஜ்யம் அடைக்கப்படுதா? பிரைஸ் காட்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. சகோதரர்கள் அந்நிய ஜனங்களுக்கு முன்ன நின்றுட்டு இவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில மும்பராவும் மூப்பனாவும் இருந்துட்டு அங்க தெரிவுல நின்று கெட்ட வார்த்தை பேசின எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்? எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்? அப்போ ஜனங்கள் வரவிடாதபடிக்கு நம்ம தான் என்னவா இருக்கிறோம்? தடையா இருக்கும். நம்ம நாக்கு சரியில்லை, நம்ம செய்கைகள் சரியில்லை. பிரைஸ் காட். உன்னை நேசிப்பது போல யாரை நேசிக்கணுமா? இல்லையே. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த பூரணமான அந்த அன்பு இன்னும் வெளிப்படலையே. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இன்னும் அந்த அன்பினால அன்பு காட்டி இரக்கம் காட்டி தயவு காட்டி ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லாமல் போய்விட்டதே. உன் நிமித்தம் இங்க உலகத்துல நீ வாழ்கிற தேசத்துல நீ இருக்கிற கிராமத்துல நீ இருக்கிற வீட்டு பக்கத்துல பிரைஸ் காட் உன் நிமித்தம் ஆட்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறாங்கன்னா பைபிள் சொல்லுது உனக்கு ஐயோ. இது நாம் பேசல, இயேசு பேசினார். அல்லேலூயா. நான் இவர் வருகையை பத்தி பேசிட்டு ஏன் இப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? பேசுறேன் கேளுங்க. பிரைஸ் காட். அடுத்து 14வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு ஐயோ. எதுக்கு ஐயோ? அடுத்த ஐயோ. ஃபர்ஸ்ட் எதுக்கு ஐயோ? ஃபர்ஸ்ட் எதுக்கு ஐயோ? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறவனுக்கு ஐயோ. இப்ப ரெண்டாவது ஐயோ யாருக்கு? அடுத்து வாசிமா. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அப்போ அடுத்த ஐயோ யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அடுத்த ஐயோ யாருக்கு? பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்றவங்களுக்கு யாரு ஐயோ? சிலவங்களுக்கு நிறைய நேரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் பாஸ்டர் கொள்ளலாம். கண்ண மூடி ஆண்டவரே இது ஆசீர்வதியும் வழி நடத்தும், கர்த்தர் நல்லவர், உன்னை குணப்படுத்துவார் என்ன இப்படி சொன்னா பாஸ்டர் என்ன செய்யாது? பிடிக்காது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சில நேரத்தில் வந்து தலையில கையை வச்சு ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சுக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தை முடிச்சா இந்த பாஸ்டர் சரியில்லை. அங்க ஒரு பாஸ்டர் உண்டு, போனா அரை மணிக்கூர் என்ன பிடிச்ச தலையை என்ன செய்வாரு? ஆட்டுவார். அந்த பாஸ்டர் கொல்லாம். பைபிள் சொல்லுது நீண்ட நேரம் ஜெபம் பண்றவனுக்கு ஐயோ. அது நீண்ட நேரம் நீ எங்க ஜெபிக்கணும் தெரியுமா? பார்வைக்கு வேண்டியல்ல, உன் தனிப்பட்ட அறையில் எங்க ஜெபிக்கணும்? நான் ஒண்ணு உங்களுக்கு உண்மையா சொல்றேன், தனிப்பட்ட அறையில் நீண்ட நேரம் ஜெபிக்காதவன் வெளியில பார்வைக்காக ஜனங்களுக்காக என்ன செய்யும்? பார்த்திருக்கீங்களா? இப்பொழுது ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக பிரதர் சிஸ்டர் இவர் இன்னாள் ஜெபிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டரும் பிரதரும் தொடங்கும் பாருங்க ஜெபம். இது முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு கோட்டு வாயும் வந்து உறக்கம் வந்து இருக்கிற ஆவியும் கட்டி எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். அடுத்து பாஸ்டர் யோசிக்கணும், அடுத்த வாரம் இதுக்கு ஜெபத்து கொடுக்கணுமா? கொடுக்கணும். கொடுக்கலங்கி போன வாரம் எனக்கு தந்தார், இந்த வாரம் எனக்கு என்ன செய்யல வரல, ஒய் அடுத்த வாரம் எனக்கு ஜெபம் என்ன செய்யணும்? அரணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் அப்போ இவருக்கு ஜபத்தை பாத்தியா என்ன சூப்பரா ஜெபம் பண்றாரு. கள்ளனே இவன் கள்ளன். இவன் தனியா ஒண்ணு ஜெபம் பண்ண மாட்டான். ஒரு ஜெபம் கூட தனியா போய் ஜெபம் பண்ணாது. அரை மணிக்கூர் கூட உட்கார்ந்து இருந்து ஜெபிக்காது. இங்க சபையில மட்டும் வந்து அப்படி மணிக்கூர் கணக்கா ஜெபிக்கிறது போல ஆக்ட் பண்றவனுக்கு பைபிள் சொல்லுது உனக்கு ஐயோ. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? ஆராதனைக்காக ஜெபம் பண்ண சொன்னா நீங்க ஆராதனைக்காக மட்டும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, பாடலை ஆசீர்வதிங்க, உமக்கு சித்தமான பாடல்கள் பாடி ஆராதிக்கட்டும், இந்த நாளை மகிமையாய் நடத்துங்க, உங்களுடைய கருத்தில் ஒப்பு தரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும். இதுக்கு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு ஜெபம் பண்ணி பின்ன வர குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி பின்ன அமெரிக்கா லண்டன் அங்க எல்லாம் போய் பின்ன உலகத்தில் நடக்கிற சபைகளுடைய ஆராதனை அவங்க என்ன செய்வாங்க? பாப்பாங்க. உங்க சபையினுடைய ஆராதனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? அல்லேலூயா. வியாதிக்காக ஜெபம் பண்ண சொன்னா வியாதிக்காக மட்டும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திற்காக ஜெபிக்க சொன்னா தேசத்திற்காக மட்டும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கண்ட காரியங்களுக்கு ஒன்று செய்யக்கூடாது. எதை சொல்லுதோ அதுக்கு மட்டும் ஜெபிக்கணும்.
உன்னுடைய நிறைய நேர ஜெபம் வெளியே அல்ல, அந்தரங்கத்தில் பரம பிதாவோடு நீ மணிக்கூறு கணக்கு பேசு. உன்னை யாரும் என்ன செய்ய போறதில்ல, திட்ட போறதும் இல்லை, பேச போறதும் இல்லை. நீ அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபத்திற்கு தேவன் என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பதில் தருவார். அப்ப அடுத்த ஐயோ யாருக்கு சொல்லுங்க? அடுத்த ஐயோ யாருக்கு? வெளியரங்கமா பார்வைக்காக ஜபிக்கிறவனுக்கு என்னது ஐயோ? நீ நாசமா போவ. ஐயோன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சத்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? இதெல்லாம் வாயிலன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நம்ம சொல்லணும். சொல்லுங்க, எப்படி போவையா? நாசமா போவ. அடுத்து வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியை சுத்தி திரிகிறீர்கள். சூப்பர் காரியம் இல்ல? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அடுத்த வீட்டுல இருக்கிறவனை சபைக்கு கொண்டு வர்றதுக்கு சமுத்திரம் வேணாலும் என்ன செய்யுமா? சுற்றி 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 அவனை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படும். ஆனா வாசிங்க, அடுத்து வாசிங்க. மாயக்கார வேதபாரகரே, இல்லம்மா, அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் நரகத்துக்கு போடுறீங்களாம். சபையில கொண்டு வர்றதுக்கு நம்ம பெரிய பாடுபடுது. பார்த்துருக்கீங்களா பாஸ்? நம்ம சபை நடத்துறதுனால இப்ப நமக்கு நல்லா தெரியும் விசுவாசிகளை. கர்த்தருக்கு சோத்திரம். எங்க சபைக்கு வா, எங்க சபைக்கு வந்தா எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். சுவிசேஷம் சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணி இருந்து கூட்டிட்டு வந்து மணிக்கூர் கணக்கு காத்திருந்து கூட்டி கொண்டு வந்து அவன் வந்து ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு அங்கத்தனை ஆகும்போ உனக்க வாழ்க்கையை கண்டு அவன் இருந்ததை விட எப்படி போற? கீழா போகுது. அல்லேலூயா. அவன் இருந்ததை விட ரொம்ப மோசமா போறான். பைபிள் சொல்லுது உனக்கும் ஐயோ. அல்லேலூயா. அடுத்து, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினான் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குற தேவன் தேவையா? இல்ல பொன்னோ வெள்ளியோ இவைகள் உனக்கு தேவையா? நீ எதன் மேல நீ பிரைஸ் கார்டு வாஞ்சியா இருக்க? எப்படி நடக்கிற? உனக்கு ஐயோ. அடுத்து பேசி வர்றாரு பாருங்க ஏசப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நல்லா கவனிங்க. இது ஏசப்பா எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? நான் பேசுற மாதிரி அல்ல. ஜனங்கள் முன்னாடி மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஒற்றலத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷவிகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். இவைகளையும் செய்யணும். அவைகளையும் விடாதீர்கள். சிலவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? தசமபாகம் கொடுத்த உடனே ஆண்டவர் இவருக்கு பட்சம், காணிக்க கொடுத்த உடனே இவருக்க பட்சம். நீ ஜீரகத்துல தசமபாகம் கொடுக்கிற, அரிசியில தசமபாகம் கொடுக்கிற, எல்லாத்திலையும் தசமபாகம் கொடுத்துட்டு தேவன் சொன்ன பிரமாணத்தை விட்ட பாத்தியா? பைபிள் சொல்லுது பிரமாணத்தையும் விடக்கூடாது, விசுவாசத்தையும் விடக்கூடாது, தசமபாகத்தையும் என்ன செய்யக்கூடாது? நாடி தேடிதான் என்ன செய்யறாங்க? போறாங்க. பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் நீ வஞ்சியாதபடிக்கு எப்படி இரு? Praise God. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எதனால வஞ்சனை வரும்? உபதேசத்தில் வஞ்சனை வரும். நான் முதல் நாள் பேசினது போலயே நமக்கு இருக்கிற உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசம் தந்திருக்கிறார்கள். அந்த உபதேசத்திற்கு மாறா யார் பிரசங்கம் பண்ணினாலும், யார் ஆராதனை நடத்தினாலும் பிரைஸ் காட், அது தவறானவையே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசத்திற்கு மாறா யார் பேசினாலும் அது தப்பு. அப்போஸ்தலர்கள் எதை உபதேசமாய் பேசினார்கள்? ஜனங்களை இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையை குறித்து பேசினார்கள். இன்றைக்கு
இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையை குறித்து பேசுறாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்லையே. ஆபிரகாமுடைய மேன்மையை குறித்து என்ன செய்யறாங்க? யாக்கோபுனுடைய மேன்மையை பேசுது, தாவீதினுடைய மேன்மையை பேசுது. தாவீதினுடைய மேன்மையும் ஆபிரகாமினுடைய மேன்மையும் இனி வருகிற காலங்களில் பேசி பிரயோஜனம் இல்லை. நாம் பேச வேண்டிய காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து தான் அதிகமாய் பேச வேண்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். வேதம் சொல்லுகிறது, வஞ்சிக்கிறது அது ஒரு ஆவி. உபதேசத்துல ஒருத்தன் பேசுறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, என் சபைக்கு என்ன செய், வந்துரு, நீ குடி, பரவாயில்ல. உபதேசத்தை எப்படி கொண்டு போனான் தெரியுமா? தேவனுக்கு எது தேவை? அப்போ ஒருத்தன் சொல்றான், ஆத்துமா தான் தேவை, சரீரம் ஆண்டவருக்கு தேவையா? இல்ல. சரீரம் என்ன ஆகும்? இப்படி எல்லாம் பேசுனா ஜனங்கள் ஆமா உண்மைதானே அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? சரீரம் என்ன ஆகும்? சரீரம் அழிஞ்சு போகும். சரீரம் என்ன ஆகும்? மண்ணுக்கு மண்ணா போகும். அப்ப இந்த சரீரத்துல என்ன பாவம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆத்துமாவுக்கு மட்டும் என்ன செஞ்சிடாத, பாவம் பண்ணாத. ஆத்துமாவுக்கு என்ன பாவம் பண்ணாத? வஞ்சனை, இது அடுத்தவன் என்ன செய்யாத, துரோகிக்காத. இப்படி நல்லா என்னென்னமோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறான். பிரைஸ் காட். உன் சரீரத்தையும் காத்துக்கொள்ளணும் பைபிள் சொல்லுதா இல்லையா? ஆவியாத்துமா சரீரம் ஒடுக்கி தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. வஞ்சனை எந்த அளவுக்கு செயல்படுது தெரியுமா? கிருபை என்று சொல்லப்பட்ட ஒரு உபதேசம். கிருபை தப்பு கிடையாது. கிருபை பைபிள் சொல்லுது, தகுதி இல்லாதவனை தகுதி படுத்துவதுதான் என்னது? அதுக்கு மட்டும்தான். எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச என்னுடைய காரியங்களை நான் பார்த்தா தெய்வ சன்னிதானத்தில் வந்து நிக்க நமக்கு என்ன இல்லை? வாயை திறந்த எல்லாரும் என்கிட்ட பேசணும். தகுதி இல்லை. ஆனா அந்த அந்த குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் என்னை தகுதிப்படுத்தினது என் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை எதற்கு நான் பெற்றுக்கொண்டேன்? அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த தயவினுடைய பேருதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைய இன்னைக்கு ஒரு உபதேசமாக மாற்றி கிருபை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க? கிருபை மட்டும், கிருபை மாத்திரம். ஆனா பவுல் அழகா சொல்றார், கிருபை பெருகிறதுனால பாவத்தில் நிலைக்கலாமா? கூடாதே. கிருபை பிரசங்கியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எதை வேணாலும் செஞ்சுக்கோ, இந்த கிருபை உனக்கு எப்படி இருக்கு? தயவா இருக்கு. கிருபை உன்னை பார்த்துக்கோ, கிருபை உன்னை நடத்தும். நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. கிருபை கிருபை கிருபை. என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, கிருபைங்கிறது உபதேசம் அல்ல. கிருபை தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிற ஒரு தயவு மாத்திரம்தான். அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி எவ்வளவு நூதனமாய் சபைகளுக்குள்ளே செயல்படுது பாருங்க. நான் சொல்றேன், தப்போ சரியோ எனக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதம் பேசுறது எல்லாமே வஞ்சிக்கிற ஆவிதான். உபதேசம் பேசாம ஆசீர்வாதத்தை மட்டுமே தன் சபையில போக்கஸ் பண்ணி ஜனங்களை தன் பக்கம் இழுத்தெடுக்கிற இவைகள் எல்லாமே இந்த உலகத்துல வஞ்சிக்கிற ஆவிகள் என்று நான் சொல்றேன். இருக்கிறீங்களா இல்லையா? கடிந்து கொள்ளுதல் பேசாம, சபையில் தேவனுடைய வருகைக்காக ஜனங்களை ஒருக்கப்படுத்தாம, ஆயத்தப்படுத்தாம, ஒரே ஆசீர்வாதம் 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 என்கிற நிலைமைக்குள் போகிற சபைகள் எல்லாமே வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. என் கர்த்தர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கூடாதே, உன்னை எச்சரிக்கையாய் உன்னை காத்துக்கொள். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம காத்துக்கொள்ளணும். எவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளணும்? சொல்லுங்க மக்களே. வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு போனை திறந்த உடனே என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? மோட்டிவேஷன் பிரசங்கம். இன்னைக்கு உள்ள பிரசங்கத்துக்கு நான் பேரு போட்டு இருக்கிறது மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துற பிரசங்கம்.
பாஸ்டர், நான் காலையில திறந்த உடனே அந்த தேவ மனுஷன் என்ன பார்த்து அந்த அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆத்துமாவுக்கு, உன் ஆத்துமாவை பிரைஸ் காட் உற்சாகப்படுத்துறதோ, நான் சொல்லட்டா, இன்னைக்கு மோட்டிவேஷன் பிரசங்கிய விட மோட்டிவேஷன் பேசுறதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்காங்க. நீங்க அதை கேளுங்க. பிரசங்கி பேசுறதை விட அவங்களுக்கு அதை கேட்கும் நமக்கு என்ன உண்டாகும்? ஆத்துமாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். பரவாயில்ல, இந்த கஷ்டத்தை நமக்கு தாண்டலாம் போல. பிரைஸ் காட். ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிடுங்க, ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்க. நீங்க எப்படி வந்தீங்க? அவன் சொல்லுவான், நான் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், அவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க, என்ன இவன் அவமானப்படுத்தினா, இந்த அவமானத்தில் இருந்து எல்லாம் நான் தாண்டி வந்து இன்னைக்கு இப்படி நிக்கிறேன் அப்படின்னு அவன் பேசுறான். அதை கொண்டு வந்து கிறிஸ்துவின் மேன்மைக்கு வைக்க முடியுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேன்மைக்கு அதை செயல்படுத்த முடியுமா? முடியாது. நமக்கு தேவை அப்போஸ்தலர்கள் சபையை எப்படி வழி நடத்தினாங்க. பாவத்தில் இருந்து ஜனங்கள் திரும்ப அந்த பாவத்திற்குள் போய் நிற்காதபடிக்கு அப்போஸ்தலர்கள் அவ்வளவு கண்ணியமாய் சபைகளை நடத்தி, அப்போஸ்தலர் சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டு போனவன் என்ன செய்யிட்டு போட்டு நீ உறுதியா நில்லு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உபதேசத்துல, வசனத்துல, ஆராதனையில வஞ்சிக்கிற ஆவி அதிகமா என்ன செய்யப்படுது? செயல்படுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாடல்கள்ல கூட இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி செயல்படுது. பாடல்கள் கூட, கிறிஸ்தவ பாடல்கள் கூட ஒரு கிட்டத்தட்ட 20-30 வருஷத்திற்கு முன்னே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் தெரு தெருவாய் கேட்டுக்கொண்டிருந்த பாடல், மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. கல்யாண வீட்டுல போட்டாங்கல்ல? ஹலோ, போட்டாங்களா இல்லையா? ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுநள்ளாரா, போட்டாரா இல்லையா? അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ വിശുദ്ധിയെ തികച്ചു ഞാൻ ഒരുങ്ങി നിൽക്കാൻ, പ്രിയൻ വരുവതിൽ താമസം ഈ രണ്ടാം വരുകയ്ക്കാക கிறிஸ்தேசுவை சந்திப்பா. கேட்க முடியுதா? இப்போ கேட்க முடியுதா? பழைய 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 பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தன்னை ஆராய்ந்து அந்த பாடல் கேட்கும் பொழுதே நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருவோம்? ஒப்பு கொடுத்துருவோம். ஐயோ ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு ஒப்பு கொடுத்துருவோம். இன்னைக்குள்ள பாட்டு பாருங்க, சினிமா பாட்டு இன்னைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ பாட்டு எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கு, ஒரு மாற்றம் இல்ல. வரிகள் மட்டும் அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே, அவ்வளவுதான். இருக்கிறீங்களா? பிடிக்கலையே நான் பேசுறது? கஷ்டமா இருக்குல்ல? அதான் நீங்க, நம்ம எதற்காக போய் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பல வஞ்சிக்கிற ஆவிகள் தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய பிரசங்கம் எல்லாம் போயிருச்சு. பரிசுத்தம் என்கிற பேச்சுக்கே இப்போ என்ன இல்ல, இடம் இல்ல. பரிசுத்தம் என்கிற பேச்சுக்கு இடமே இல்ல. பாவத்தின் தண்டனையை குறித்தும் பாவத்தினுடைய கொடூரத்தை குறித்தும் பேசுகிற பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப காலங்களாய்விட்டது. இன்னைக்கு நற்செய்தி கூட்டத்திற்கும் பிரசங்கத்திற்கும் கூப்பிட்டா வந்து நின்னுட்டு அவங்க அடிச்ச மாதிரி அவங்க பேசுறாங்க. இதுல ஜனங்கள் மனம் திரும்பல. ஜனங்கள் வார்த்தையில திருப்தியாக என்ன செய்யறாங்க? போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பிரசங்கம் கேட்கும்போது ஜனங்க ஓடி வந்து ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. இந்த கூட்டங்கள்ல பார்க்க முடியுதா? ஏன்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்புதலை குறித்து பேசினாலும், நம்ம இன்னைக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி பேசினாலும் ஜனங்களுக்கு மனம் திரும்பக்கூடிய இருதயம் என்ன செய்யல? உண்டாகல. ஏன்னா இதை தீர்ந்து அடுத்து போய் டிவி திறந்த உடனே பார்க்கறது எது? அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமோ அல்லேலூயா. குடிகாரனுக்கும்
எவன் சபையில வந்தாலும், சகோதரா நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற, நீ நேற்றைக்கு குடிச்ச இந்த பாவத்தை செஞ்ச, இதெல்லாம் யாரும் என்ன செய்யறது இல்ல, பேசுறதே இல்ல. அப்போ வருகையினுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கிற ஆவி. இரண்டாவது வாசிக்கலாமே. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அது ஒரு குரூப் என்ன செய்வாங்க, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஏசப்பா. இன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனையோ பேர் நான் கிறிஸ்துன்னு சொல்லி என்ன செய்யுது, நடக்குது. நிறைய பேர் நடக்கிறாங்க, நான் கிறிஸ்து, நான் தான் ஏசப்பா. ஏசப்பா நேத்துக்கிட்ட என்கிட்ட பேசினார், நீ தான் அடுத்து யாரு, ஏசப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசுறார். சரி போட்டு வஞ்சிக்காதீங்க. வசனம் வசனமா பேசுதா, அது உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகும். அடுத்து வாசிமா. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஆனா நீங்க எச்சரிக்கையா இருங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனாலும் முடிவுடன் என்ன வராது, சத்தமா சொல்லுங்க, என்ன வராது, முடிவு வராது. யுத்தம் நடக்குதா, யுத்தத்தின் செய்திகளை கேட்கறீங்கல்ல, அப்ப இந்த யுத்தத்தின் செய்திகள் கேட்கும்போ நானும் நீங்களும் எதற்கு ஆயத்தமாகணும்னு பைபிள் சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு ஆயத்தமாகணுமா? நீங்க ஆயத்தமாகறீங்களா? எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தமாகறீங்க? பாஸ்டர் எனக்கு மோளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிட்ட என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உனக்கு பொண்ணை கர்த்தர் தந்தாருன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணுன்னு அதை என்ன செய்யும், ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணலெங்கிலும் நடக்கிறது நடக்குமா நடக்காதா? ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தம் அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எப்படி நடக்குது? அவங்க ஜெபம் பண்ணியா நடக்குது? இல்லையே. அவன் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் ஒரு மேன்மை, நான் ஜெபத்தில் கர்த்தர் எனக்கு தந்தார். நடக்கிறதும் நடக்காததும் அது சரியா அதன்படி என்ன செய்யும், நடக்கும். நீங்க அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எனக்கு மோனுக்கு நல்ல 2 நல்ல வீடு என்ன செய்யணும், கெட்டணும் பாஸ்டரை. அதுக்கு வேண்டி என்ன செய்யுங்க, ஜெபம் ஒண்ணு பண்ணுங்க. பிரைஸ் காட். நாம் இந்த காலம் யுத்தங்களின் செய்திகள் கேட்கப்படும் பொழுது நாம் ஆயத்தமாக வேண்டிய காலம். ஒரு ஆமென் சொல்லலாம். சத்தத்துயர் அல்லேலூயா. ஒருவேளை இந்த யுத்தம் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த யுத்தம் அப்படியே நடந்து 3ஆம் உலக மகா போர் வந்துச்சுன்னு வைங்க. வந்தா நான் அன்னைக்கு சொன்னது போல அங்க இருக்கிற எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டு, முஸ்லிம் அவங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அடுத்து எந்த ஆலயம் கட்டணும், எருசலேம் தேவாலயம் கட்டணும். அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும்னா அந்தி கிறிஸ்து என்ன செய்யணும்? நீங்க எத்தனை பேர் நியூஸ் பார்த்திருக்கலாம், செய்திகள் கேட்டிருக்கலாம். எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒரு முட்டு ஊசி கூட என்ன இல்லை, அவங்க எல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஆயத்தம் பண்ணிட்டாங்க. எருசலேம் தேவ ஆலயத்துக்கு போற வழிய கூட என்ன பண்ணிட்டாங்க, ஆயத்தம் பண்ணிட்டாங்க. இனி கெட்டணும், அவ்வளவுதான். அப்போ வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்பதை நாம் உணராமல், நாம் அறிந்து கொள்ளாமல் காலையில எழும்புறோம், நம்ம கடமைகளை பார்க்கிறோம், அடுத்தும் நாள் அப்படியே போகுதுன்னு ஓடிட்டே இருக்கிறோம். தெய்வ மக்களே, எச்சரிப்பாய் தயவாய் ஒன்று சொல்லுகிறேன், இந்த காலகட்டம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய காலகட்டம். நீங்க இவ்வளவு பேர் இத்தனை பேர் இருந்துட்டு ஒரு ஆமென் சொல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டங்க. ஒரு அல்லேலூயா. நீங்க ஆயத்தமாகணும் வருகைக்கு. அடுத்து வாசிக்கலாமே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்புதா. பஞ்சங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புது. நம்முடைய கண்ணால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவைகள் எல்லாம். பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, பஞ்சங்களும், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் எதற்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார்? வேதனைகளுக்கு ஆரம்பம், வருகைக்கு ஆரம்பம். அடுத்து சீக்கிரம் வாசிங்க.
அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் அங்க ஆயிரக்கணக்கு ஜனங்கள் எண்ணிட்டு இருக்காங்க, கொன்னுட்டு இருக்காங்க. பாக்குறீங்களா? தெரியுதா? இதெல்லாம் கொன்னுட்டு இருக்காங்க. ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், என் புருஷனை கொன்னா, அவளுக்கு புருஷன் ஆண்டவர் ஆரா காட்டி கொடுக்கிற நிலைமை வரும். ஆனா அது முடிவல்ல, ஆரம்பம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. அடுத்து 11வது வசனம் வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அங்கேயும் வஞ்சிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. இன்னும் இயேசு சொல்றாரு, என்னுடைய வருகையினுடைய கடைசி நிமிஷத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யும்? இன்னைக்கு தேசத்திலேயே பப்ளிக்கா தீர்க்க தரிசனம் சொல்லி நடக்காத தீர்க்கதரிசிகள் உண்டு. இருக்கிறீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள். ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 5:31. சீக்கிரம். எரேமியா 5:31. எரேமியா 5:31. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்களும் பாத்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இருக்கிற பாஸ்டர்மார்களும் இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்யறாங்க? ஆளுக செய்யுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பிழைப்பு நடத்துது. இப்படி இருப்பது எப்படி இருப்பது? கள்ள தீர்க்கதரிசிகளை சபையில கொண்டு வச்சு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சு, அதுக்கும் பரிசுத்தவான்கள் ஆசாரியர்கள் ஆமென் க்ளோரி அல்லேலூயா என்று பேசி ஜனங்களை திருப்தி படுத்துகிறது. ஜனங்களுக்கு எப்படி இருக்கா? எப்படி இருக்கு? பிரியமா இருக்கு. பாஸ்டரே, நீங்க கூப்பிட்டியா? ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொண்டு இங்க வச்சு 2 பிரசங்கத்தை பேசப்படாதா? அல்லேலூயா. கத்தமர் அல்லேலூயா சொல்லலாமே. பார்த்த உடனே எனக்கு காரியத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? சொல்லிட்டார். ஐயோ, அந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துதா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் 3 மாசத்துக்குள்ள கர்த்தர் ஒன்னு என்ன செய்வாரு? உயர்த்துவார். உனக்கு வீட்டுல நான் ஏறி வந்தப்போ ஒரு தடை என்ன செய்யறேன்? சொல்லுங்க. ஒரு தடையை காண்றேன். என்ன செய்யணும் தெரியுமா? இவன் எப்போ உங்க வீட்டுல வந்து தடைய காணுதுன்னு சொல்லுதுன்னு அவனை பிடிச்சு இருத்தி இந்த தடையை மாத்தி வச்சுட்டு என்ன செய்யணும்? உமக்கு தானே தடை வெளிப்பட்டது. உமக்கு தடை வெளிப்பட்டது இல்ல. அப்ப நீ உட்கார்ந்து இருந்து எனக்கு வீட்டுல இருக்கிற தடையை உடைச்சிட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். அப்ப தெரியும் பாஸ்டருக்கு வந்த ஊழியக்காரனுக்கு தடை வெளிப்பட்டதா இல்லையான்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அடிச்சு விடுறது. அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு இருதயத்தில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் என்னது? தீர்க்க தரிசனம். அதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்றார். பிரைஸ் காட். ஒரு தென்னை மரத்தை பார்க்கிறேன். தென்னை மரத்தில் இளநீர் நிற்கிறது. தென்னை மரத்தில் இளநீர் நிற்காம வேற என்னத்தை நிற்கும்? தென்னை மரத்தில் ஒரு மாங்காய் நிக்குதுன்னு சொன்னா அதுல ஏதோ இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். தென்னை மரம் நிக்குது சிஸ்டர், ஆனா அதுல மாங்காய் கனி காய்க்குதுன்னா எப்போ தென்னை மரத்துல மாங்காய் அப்படின்னா என்னெங்கிலும் ஒரு தென்னை மரத்துல இளநீர் நிக்குதுன்னா இளநீர் நிக்காம வேற என்ன நிக்கும்? தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா? மஞ்ச கலர் சாரி உடுத்த சகோதரியே
ஏசப்பாவுக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும் போல. யோசிச்சு பாருங்க. பச்சை கலர் சாரி உடுத்துட்டு நிக்கிற சகோதரிய கர்த்தர் ஒன்ன தொடுறா. பச்சை கலர், இங்கே எத்தனை பச்சை கலர் உடுத்துட்டு நானும் பேசலாமே. அப்ப இந்த பச்சை கலர் உடுத்தவங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு ஆவியில கர்த்தர் என்னோட என்ன செஞ்சா? பேசினா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாந்தி தேவனோடு பேசினார். ஒரு கூட்டத்தில் 10 சாந்தி இருக்கும். அதுல ஒரு சாந்திக்கு வயிற்று வலி இருக்கும். பிரைஸ் காட். இந்த சாந்திக்கு பேரை சொல்லி, சாந்தி உனக்கு வயிற்று வலி இருக்கு, இந்த சாந்திக்கு அப்பதான் ஆவி அளவும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான எனக்கு தெரியல. ராமன் சொல்லலாமா? இப்படியா தீர்க்க தரிசனம் சொல்றது? தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ பாவம் செஞ்சுட்டு வந்து சபையில இருக்கும்போ, நீ இந்த பாவம் செஞ்சு வந்துட்டு இருக்க, உண்மையா ஒப்பு கொடுத்து என்ன செய்? ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை தொலைச்சு போடுவார். இப்படி இருக்கணும் தீர்க்க தரிசனம். இப்படி கேட்க முடியுதா? குடிகாரனுக்கு வீட்டிலையும் 3 நாள் ஜெபம். அந்த 3 நாள் ஜெபத்துல வர்ற பாஸ்டருக்கு வெளிப்படும், உனக்கு புருஷன் எங்க போகும்? எங்க போகும்? வெளிநாட்டுல. சகோதரியே, உனக்கு புருஷன் வெளிநாட்டில் பிளைட்டில் இருக்கிறதை நான் காண்கிறேன். இந்த சகோதரிக்கு அப்பதான் ஆவி எழும்பும், அது வரைக்கும் ஆவி எழும்பாது. அவன் குடிகாரன். உனக்கு புருஷனை நான் பார்த்தேன், அப்படியே பார்த்தேன், பிளைட்ல போறது பார்த்தேன். ஆண்டவர் உன் புருஷனை வெளிநாட்டுல கொண்டு போறாரு போல. ஓ அப்படியா? பின்ன இந்த சகோதரி சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. பின்ன இந்த சகோதரி என்ன பண்ண தெரியுமா? பாஸ்டர் வெளிப்படுத்தினார், அதனால பாஸ்போர்ட் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்போ பைசா இல்லாத பைசாய மறைச்சு என்ன செய்யும்? கர்த்தர் வெளிப்படுத்தின பைசா தானே வராதோ? என்ன பாஸ் இல்லையா? இப்ப பாஸ்போர்ட் கையில எடுத்தாச்சு. கேட்டீங்களா? பாஸ்டர் வந்த பாஸ்டர் நீங்க வெளிநாட்டுல போறது இல்லை. அந்த மனுஷன் வெளிநாட்டுல போறது கொஞ்சம் கூட என்ன செய்யாது? விருப்பம் இல்லை. இது பாஸ்டர் பேசினார் சொல்லி உசுப்பேத்தி பாஸ்போர்ட் எடுக்க வச்சு, பாஸ்போர்ட் எடுத்த கேஸ் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. எவனு கேட்கலும் போன் பண்ணி ஒரு விசா பார்த்து தருவியலா? ஓ பின்ன விசாவுக்கு பணம் மறைச்சு கொடுத்து 6 மாசம் வெளிநாட்டுல, 7வது மாசம் எங்க இருப்பான்? இது வந்து தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை நம்பி இன்னைக்கு நிறைய ஜனம் என்ன செய்யறாங்க? கெட்டு போகிறார்கள். கரங்களை ஏற்றி அல்லேலூயா சொல்லலாமே. நீ கேட்டியா? அந்த சபைக்கு போவாத, அங்க தீர்க்க தரிசனம் ஒன்றும் இல்ல. எங்க சபைக்கு வா, எங்க பாஸ்டர் பார்த்தா மதி, உனக்கு வீட்டுக்குள்ள கட்ட என்ன செய்யும்? மாறும். இப்படி ஒரு குரூப் நடக்குது. இதுக்கு பிறகு நம்மளும் அப்படியா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமே. நீ அங்க போவாத. அப்போ அங்க போனா பிரசங்கம் பண்ணி அறுத்துன்னு என்ன செய்யும்? கொல்லும். நீ இங்க வா, அங்க வந்து நீ ஆராதனைய பாரு. லைட் அங்க போகுது, கட்டுருக்கு சோத்திரம், அப்படி மியூசிக் அது போட்டு போ, பயங்கரமா இருக்கு. நீங்க வா, இதுவும் போவும். அங்க போய் எல்லாம் பார்க்கும்போ இது சொல்லும், எங்க பாஸ்டரை விட இந்த பாஸ்டர். அடுத்து இது வரும். கேட்டியா? மற்றவ என்ன அந்த சபைக்கு கூட்டிட்டு போன, நம்ம சபையை விட அந்த சபை எப்படி இருக்கு? பயங்கர அபிஷேகம். ஹோ ஹூன்னு சொன்னா கீழே விழுது, ஆன்னு சொன்னா மறைஞ்சு விழுது. வா, உனக்கு புருஷனுக்கு குடி மாறல, நீ வா. அங்க வந்த உனக்கு குடி என்ன செய்யும்? அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? தமிழ்நாட்டில் கிடக்கிற எல்லா குடிகாரனையும் எங்க கொண்டு போனோம்? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்திரீயே, உனக்கு நல் நடத்தையில உன் புருஷன் என்ன செய்யலாம்? சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. ஒரு கதையை சொல்லட்டா? ஒரு விசுவாசி பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டரே எனக்கு புருஷனோடு நீ எனக்கு வாழவே முடியாது பாஸ்டர், போதும். அப்போ கெட்டின நாள் முதல் எனக்கு ஒரு சமாதானம் என்ன செய்யல, தரவே இல்லை. என்ன சிஸ்டர் பிரச்சனை? ஐயோ, அவன் டெய்லி குடிச்சிட்டு வந்தனா அடிச்சு கொல்லியாம் பாஸ்டர். அதனால இனி எனக்கு புருஷனு கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கேன். நீங்க அதுக்கு வேண்டி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. புருஷனை பிரிச்சு வைக்க ஜெபம். யாருக்கிட்ட? அறிவு இருக்கா இந்த விசுவாசிக்கு? ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணி பேசுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டரே ரேஷன் கார்டு கலைஞ்சு போச்சு, ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சுதாங்கன்னு.
காலத்தின் கொடுமைய என்ன சொல்லணும்னு தெரியல. ரேஷன் கார்டு கலைஞ்சு போச்சா நான் ஜோம் பண்ணி என்ன செய்யணுமா? அப்ப அந்த அளவுக்கு ஊழியத்தினுடைய நிலைமை என்ன செய்யுது இருக்கு. பாஸ்டர், எனக்கு மோளுக்குடைய புருஷனும் மோளுக்கும் நல்ல போகல போல, அதனால நீங்க அதை பிரிஞ்சு போறதுக்கு என்ன செய்யுங்க? உனக்குள்ள பேயாக்கு இருக்கு. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் நீ பிரிச்சாலும் பரலோகத்துல நீ சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? உலகத்துல நீ பிரியலாம், ஆனா பரலோகத்துல என்ன செய்யும்? அது பிரமாணமா இருக்கும். ஏன்னா ஊழியக்காரங்க சேர்த்து வச்சா தேவன் மாத்து வராது. மனுஷன் பிரிச்சு வச்சா பிரிச்ச முடியாது. ஊழியக்காரன் சேர்த்ததுதான், தெய்வ சன்னிதானத்துல சேர்த்ததுதான், பிரிக்க முடியாது. சரி போட்டு அப்ப இது சொல்லுது, எனக்கு பாஸ்டரை ஜெபம் பண்ணுங்க, இனி இவரை எனக்கு இனி வேண்டாம் இப்படின்னு சொல்லி ஒரே புதன்கிழமை வந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஞாயிறாഴ്ച வந்தாலும் இந்த சகோதரிக்கு ஒரே பேச்சு என்னதான், இனி இந்த மனுஷனோட எனக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சரி ஓகே, ஜெபம் பண்றாமா பாஸ்டருக்கு அதானே, சரிம்மா ஜெபம் பண்றேன், போ ஜெபம் பண்றேன். ஆண்டவரே பாஸ்டர், ஆண்டவரே சகோதரனை ரட்சியும், கர்த்தர் வழி நடத்தும், நல்ல மனுஷனை மாற்றணும் ஜெபம் பண்ணி விடுறது. ஒரு நாள் பாஸ்டர் பிரைஸ் காட் வீடு விசிட்டிங் போச்சு. கவனிக்கணுமே விசுவாசிகள், வீடு விசிட்டிங் போச்சு. வீடு விசிட்டிங்ல பாஸ்டர் போகும்போ ஐயா அங்க இருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் விட்டு 4 காலில் என்ன செய்யுது, நடந்து அழகா சூப்பரா வருது. பிரைஸ் காட். பாஸ்டர் நினைச்சார், இனி இப்ப இந்த வீட்டுக்குள்ள யாருன்னா விஷயம் வேற உண்டாகும். அதனால சகோதரன் உள்ள போன பிற்பாடு நான் என்ன செய்யலாம், உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அந்த 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 செவருக்கு அந்த கேட்டுக்கு பக்கத்துல பாஸ்டர் நின்னுது. ஐயா நல்ல இங்கிலீஷும் நல்ல தெலுங்கு நல்ல கன்னடா அங்க இருந்தே பேசி வருது. அப்படியே வீட்டுக்குள்ள போய் திண்ணை இருந்துச்சு. திண்ணை அந்த காலத்துல திண்ணை உண்டுல, திண்ணை இருந்துச்சு. திண்ணையில போய் இருந்து ஐயா காலையில போய் காட்டுல போய் விறகு வெட்டுற வேலையாக்கும் ஐயாவுக்கு. பிரைஸ் கார்டு விறகு வெட்டியாக்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தது. பிரைஸ் கார்டு திண்ணையில இருந்துட்டு ஐயா பிரைஸ் கார்டு. சகோதரிகள் தப்பா நினைக்காதீங்க, இவர் ஏன் இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு சோதரி என்ன கூப்பிட்டா சில இப்படி பேச வேண்டியது இருக்கு. பிரைஸ் கார்டு. ஐயா இருந்துட்டு சொல்லிச்சான், எடியே கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டா. யாரு நீங்க சொல்லுங்க, யாரு? எடியே கொஞ்சம் வெள்ளம் எடுத்துதா. அவரு கேட்டது என்னது? ஒரு ஜம்பு வெள்ளம், ஒரு ஜம்பு தண்ணி தான். அங்க இருந்த அடுத்து பதில், உனக்கு என்ன கை இல்லையா எடுத்து குடிவலேன்னு. இது யாருன்னு சபையில் வந்த துள்ளலுக்கு மறியலுக்கும் குறவில்லை, சோத்திரத்துக்கும் குறவில்லை, அந்நிய பாஷைக்கும் குறவில்லை, அடுத்தவனை முரட்டி குற்றங்களை சொல்றதுக்கும் இதாக்கும். உனக்கு கை இல்லையா எடுத்து. இவரும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து ரெண்டாத்த, டேய் உனேட்ட தானே சொல்ல கொஞ்சம் வெள்ளம் தண்ணி கொண்டு வான்னு. அடுத்த பதில் அங்க இருந்து, கடவுளே எத்தனையோ நல்லவன் எல்லாம் செத்து போகுது, இவனுக்கு ஒரு சாவு வராதா, இவனை ஒரு லாரி ஏத்தாதா, ஏசப்போ ஏசப்பா எனக்கு சமாதானம். இவன் கேட்டது என்னது? அடுத்து 3வது தடவை, எடியே கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வா. காலையில 4 மணிக்கு எழும்பி இவனுக்கு சோறு வச்சு இவனுக்கு கொடுத்து விடணும். அடுத்து இவனுக்கு மக்களுக்கு சோறு வச்சு அதை ஒருக்கி எடுத்து ஸ்கூலுக்கு விடணும். பின்ன இவனுக்கு துணி, மக்களுக்கு துணி எல்லாம் நான் தான் கழுவணும். பின்ன கடையில போகணும், மீன் வாங்கணும், விறகு வெட்டணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும். இப்பதான் கொஞ்சம் மூச்சு பிடிச்சு இருந்த உடனே இவனுக்கு வெள்ளம் வேணும், வாங்கி எடுத்து குடியலேன்னு. இவன் விடுவானா? போனான், பிடிச்சான், குத்து. பிரைஸ் காட். ஆட்டின செம்ம ஆட்டி. இதெல்லாம் யாரு கேட்டுட்டு நிக்குது? இது மறந்து போச்சு இல்ல, பாஸ்டர் கேட்டுட்டு நிக்குது. அடுத்த நாள் காலத்து உபாச ஜபம். சகோதரி போச்சு ஜபத்துக்கு. ஜபம் முடிஞ்சதும் தலையில துணி இட்டுட்டு நல்ல பரிசுத்த வாட்டிய போல, பாஸ்டர் நேத்துக்கு எனக்கு வீட்டுல பிரிச்ச எல்லாம் அடிச்சு உடைச்சான் பாஸ்டர், இனி
லோன் எடுத்தாக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி வச்சேன், அடிச்சு உடைச்சேன். லோன் எடுத்து நான் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு சின்ன மிக்சி வாங்கி வச்சேன், இனி உனக்கு மிக்சின்னு சொல்லி அடிச்சு. பாஸ்டரே, தயவு செஞ்சு நீங்க நாளை வீட்டில் வந்து பேசி என்ன செய்யணும், பிரிச்சு அங்க வைக்கணும். இந்த கூத்தெல்லாம் யாரு பார்த்துட்டு இருந்த நேத்து? பாஸ்டர் பார்த்து. அப்போ பாஸ்டர் சகோதரியை பார்த்து, சகோதரியே இலவசமா ஒரு உபதேசம் சொல்றேன், கேட்பீங்களா? அப்போ இலவசம் தானே உபதேசம், உபதேசம் தான் இலவசம். பிரைஸ் காட். என்ன உபதேசம் சொல்லிச்சு? நீ உன புருஷன் வரும்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வாயில் என்ன செஞ்சுக்கோ, விட்டுக்கோ. அவன் என்ன கேட்டாலும் என்ன செய், எடுத்து குடு. சரி, பாஸ்டருக்கு பேச்சு கேட்கணுமேன்னு சொல்லி அங்க இருந்தே கன்னடா கேட்டப்போ சகோதரி வாயில வெள்ளம் என்ன செஞ்சாச்சு, வீத்தியாச்சு. வீத்திட்டு இருந்தாச்சு. திரும்பவும் அதே கதை, எடியே ஒரு கிளாஸ் வெள்ளம் கொண்டு வா. வெள்ளம் கொண்டு கொடுத்து, சோறு சோறு கொடுத்து. இவர் கேட்கறதெல்லாம் இவ என்ன செஞ்சது, கொடுத்து. அடுத்த அடி எதுக்கு தெரியுமா? நேத்து வரைக்கும் பேசின, இப்ப ஏன் பேசல, பேசு. அடுத்த அடி பேசு. பாஸ்டர் சொன்னார், வெள்ளத்தை விழுங்கவும் செய்யாத, வெள்ள துப்பவும் செய்யாத, அறுக்கிறதெல்லாம் மனசுக்கு அறுத்துவா. இது வெள்ளம் துப்பவும் இல்லை, விழுங்கவும் இல்லை. பாஸ்டர் சொன்ன வாக்கு வேத வாக்குன்னு சொல்லி பிரைஸ் காட், வாயில வெள்ளம் விட்டுட்டு மனசுல அறுத்துது. புருஷனுக்கு என்ன செய்யல? கொஞ்ச நாள் கழிஞ்சப்ப அந்த புருஷனு ரட்சிக்கப்பட்டு எங்க போச்சு? எனக்கு மனைவிக்க வாய ஆண்டவர் பிடிச்சுன்னு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு எங்க தீர்க்க, உனக்கு புருஷனை மாத்துறதுக்கு நீ பல பாஸ்டர் ஒன்றும் பார்க்க போண்டா. நம்ம வாழ்ந்தாலே போதும், அந்த வாழ்க்கையை கண்டு அவர்கள் தானா எங்க வருவாங்க. இதுக்கு ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜதமோ அல்லேலூயா. நீ ஒரு பாஸ்டரை வச்சு வீட்டுல ஜெபம் பண்ணண்டா, உனக்கு வாழ்க்கை போதும். அவங்க அடுத்த நாள் எங்க வரும்? கர்த்தருடைய சமூகத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இப்படி கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி ஒரு கூட்டம் நடக்குது. கள்ள நின்ன உடனே கண்ணை மூடுனா அந்த தரிசனம் காண்கிறேன். ஒருத்தன் சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னார், பிரைஸ் காட், நான் தரிசனத்தை கண்டேன். என்ன தரிசனம்? நேத்தைக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என் அறையில் வந்தார். வந்த உடனே ஆண்டவர்கிட்ட இவர் கேட்டார், நமக்கு தின்னுமான்னு, சோறுது ஆண்டவர்கிட்ட தின்னுமான்னு. ஆண்டவர் சொன்னாரா, ஓ தின்னலான்னு. டைனிங் டேபிள்ல கொண்டு வச்சப்போ ஆரிய பவன்லண்டாக்கு இட்டலி வாங்கி கொண்டு வச்சது. இப்ப ஆண்டவர் இவர் என்ன செஞ்சாரா, சாப்பிட்டது. அடுத்த நாள் ஆண்டவர் ரூம்ல வந்தாரா, ஆண்டவரே சாப்பிடுமா? ஓ சாப்பிடலாம். இப்ப இவருக்கு மனைவி என்ன செஞ்சது, இட்டலி வச்சது. ஆண்டவர் தின்னுட்டு சொன்னாரா, இனி ஆரிய பவன் வாங்காத, உனக்கு மனைவி வச்ச இட்லி கொள்ளலாம். இவனோடலாம் செருப்பு எடுத்துல மட்டை எடுத்து அடிச்சு வரட்டணும். செளியில 2 கலைக்கு என்ன செய்யணும்? இதுக்கும் ஜனங்கள் glory to God, எங்க பாஸ்டர் இருந்த அறையில் ஆண்டவர் வந்து சாப்பிட்டார். முட்டாள, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு காலும் ஒருவனும் என்ன செய்யதில்லை, கண்டதில்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தத்துயத்திர அல்லேலூயா. நான் பரலோகத்தில் போனேன், உடனே விசுவாசிகள் நம்பிடுவாங்களே, ஓ அந்த சிஸ்டர் பரலோகத்தில் போயிட்டு வந்தார். பரலோகம் நரகம் எப்ப திறக்கும் தெரியுமா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போதுதான் என்ன செய்யும், நரகம் திறக்கும். இன்னைக்கு அதை நம்பி ஒரு கூட்டம். தெய்வ பிள்ளைகள், சத்தியத்தை சத்தியமாய் அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வருகையினுடைய கடைசி நாட்களில் யார் எழும்புவார்கள் சொல்லுங்க? யார் எழும்புவார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இது அடையாளங்கள். அடுத்து அடுத்த வசனம் வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து அப்போ தேவனுடைய வருகையினுடைய அடுத்த அடையாளம் என்ன? அன்பு தணிந்து போகும். சொந்த புருஷன் மேல மனைவிக்கு அன்பு கிடையாது, மனைவி மேல புருஷனுக்கு அன்பு கிடையாது, சொந்த பிள்ளைகள் மேல தாய்க்கு என்ன இல்ல, பிள்ளைகளை விஷம் கொடுத்து கொல்லுகிற காலம், பிள்ளைகளை ரயில்வே ட்ராக்ல தூக்கி போடுற காலம், மனநம் வைத்து கொல்லுகிற காலம். இன்னைக்கு தாய் ஒரு பிள்ளைய, பைபிளே சொல்லுது, தாயானவள் பிள்ளையை அப்படி மறந்தாலும் நான் உன்னை செய்ய மாட்டேன்,
ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு தாயினால பிள்ளை என்ன செய்ய முடியும்? மறக்க முடியாத நிலைமை. பைபிள் ஆனாலும் பைபிள் சொல்லுது, அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். அப்ப வருகையினுடைய கடைசி நாட்களில் என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லுது? அன்பு தணிவு. அடுத்து வாசிக்கலாமே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. இது எல்லாம் நடக்கும்போ முடிவு பரியந்தம் தன் விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவன் தான் யாரு? ரட்சிக்கப்படுவான். ஒரு சபையில 7000 விசுவாசியா? 7000 விசுவாசி. ஆண்டவர் பாஸ்டர்ட்ட கேட்டாரா, உனக்கு சபையில எத்தனை விசுவாசி? 7000 விசுவாசி. அப்படியா? இதுல எத்தனை பேர் என்ன தேடி வருது? அவர் சொன்னாரா, ஆண்டவரே வர்றதெல்லாம் உம்மை தேடி தான் வருது. ஆண்டவர் சொன்னாரா, பிரைஸ் காட், அந்த 3 வயசான பாட்டியை தவிர வர்றதெல்லாம் உன்னை தேடி தான் வருதுன்னு சொல்லிச்சான். ஹலோ, சத்தமர் அல்லேலூயா. அந்த வயசான 3 பாட்டிமாரை தவிர மீதி எல்லாம் ஒன்ன தேடிதான். ஏன்னா பாஸ்டர் கை வச்சா கீழே விழும், பாஸ்டர் பார்த்தா கட்டோடையும், பாஸ்டர் 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 பாஸ்டர். நான் சொல்றேன், பிரைஸ் காட், மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையே இணைப்பாளர் இல்லை. இணைப்பாளர் இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவரே கிருபையை காத்துக்கொள்ள இப்படி ஜெபிக்க முடியும். ஆனா உங்களுக்காக நீங்க தான் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அதிகமா ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கழுத்துல கத்திய கொண்டு வச்சுட்டு இயேசுவை மறுதலை என்று சொன்னாலும், நான் சொல்றேன், கழுத்துல கத்திய கொண்டு வச்சு இயேசுவை மறுதலை என்று இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் சொன்னாலும், உண்மையா ரட்சிக்கப்பட்டவனுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு அங்க கடந்து 10 நிமிஷம் அது பிரசங்கம் செய்யும், இயேசுவே ரட்சகர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாய்மாலம் காட்டுகிற ஊழியங்களோடும் ஊழியக்காரனோடும் எங்களுக்கு என்ன இல்ல? உண்மைதானே பாஸ்டர்? அதனால பெந்தேகோஸ்துக்காரங்க எல்லாம் கள்ளமாறு நினைக்காதீங்க. ஹலோ, பெந்தேகோஸ்துல அநேக பேர் என்ன தட்டிப்பும் வெட்டிப்பும் பல மாய வித்தைகள் காட்டும் பொழுது, நான் இன்றைக்கு இந்த இடத்தில் பிரைஸ் காட் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், மாய்மாலம் காட்டுகிற பிரைஸ் காட் ஒரு மாதிரி வெட்டிப்பு தட்டிப்பு காட்டுகிற ஊழியக்காரனோடும் ஊழியத்தோடும் எங்களுக்கு பங்கு கிடையாது. எங்களுடைய பங்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வயிற்று பிழப்புக்காய் ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரனோடு எங்களுக்கு எங்க இல்ல பங்கு இல்ல. ஹல்லேலூயா. மாயவித்தை காட்டி அற்புதம் நடத்தி மேஜிக் போல நடத்துகிற எந்த ஊழியக்காரனோடும் எங்களுக்கு பங்கில்லை. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசனம் பேசி ஜனங்களை ஏமாற்றி பணத்தை பிடிச்சு பணத்தை பிரித்து பணத்திற்காக ஊழியம் செய்கிற எந்த ஊழியத்தினோடும் எங்களுக்கு சவகாசம் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறோம். எங்களுடைய முடிவு காலங்களில் எப்படியாகிலும் ஒரு 10 கூட்டத்தை கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே ஒரு வைராக்கியத்தோடும் ஒரே ஒரு வாஞ்சையோடும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால எல்லா பெந்தேகோஸ்தையும் சேர்ப்பது போல எங்களையும் அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சிடாதீங்க? சேர்த்துடாதீங்க. கேக்குது இல்ல? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரைஸ் காட். நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. மாயவித்த காரணம் தீர்க்க தரிசனம் சொல்ற கூட்டத்தோட உங்களுக்கு பாங்க. எலியாவை சொல்றார், பிரைஸ் காட், ஒன்னில நீ அங்க நில்ல, இல்லன்னா 2 நினைவிலையா இருக்காத. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அடுத்து ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் என்ன செய்யப்படும் பொழுது? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது என்ன வரும்னு சொல்லுது? முடிவு வரும். அல்லேலூயா. இந்த போன் வந்ததுனால நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் ஒருவேளை இந்த சுவிசேஷம் போய் சேருவதற்கு என்ன இருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரங்க எந்த மலையில ஆட்கள் வாழ்றாங்களோ அந்த மலையை தேடி தேடி ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?
போயிட்டு இருக்காங்க. ராஜ்யத்தினுடைய கடைசி மூலையில போய் இந்த சுவிசேஷம் நிற்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை வரும் என்று இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொன்னார். அடுத்து வாசிங்க. மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிக்கிறவன் என்ன செய்ய கடவான்? சிந்திக்க. அப்போ பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் என்ன சொன்னார்? எடுத்து வாசிங்க. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம். பிரைஸ் காட். சீக்கிரமாய் 24, 25 வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாமே. பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும். எத்தனை வாரங்கள் செல்லும்? 70 வாரம் சொல்லும். இது தானியேலுக்கு ஏசப்பாவை குறிச்சு. அப்படின்னா பாவத்தை நிவர்த்தி செய்தது யாரு? சொல்லுங்க. இயேசு. பைபிள் சொல்லுதா? மீறுதலை தவிர்த்தது யாரு? அப்ப தானியேலின் காலத்துல மீறுதல்கள் என்ன செய்யப்படல? தவிர்க்க படல. பாவம் நிவர்த்தியாக்க படல. தீர்க்க தரிசனத்துக்கு என்ன வரல? முடிவு வரல. அப்போ தானியேலிட்ட ஆண்டவர் சொல்றார், தானியேலே, பாவத்தை நிவர்த்தி ஆக்குறதற்கும் மீறுதலை நிவர்த்தி ஆக்குறதற்கும் தீர்க்க தரிசனத்துக்கு முடிவு வருத்துறதற்கும் ஒரு வேற என்ன செய்வேன்? அபிஷேகம். கவனிங்க. ஒரு ஆளை என்ன செய்வேன்? அபிஷேகம் பண்ணுவேன். அந்த நாளில் இருந்து எத்தனை நாள் செல்லும்? 70 வாரங்கள் செல்லும். அடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான இடிஞ்சு கிடக்கிற எருசலேமை திரும்பவும் என்ன செய்வாங்க? எடுத்து கட்டுவாங்க. அதுல இருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு யாரு சங்கரிக்கப்படுவாரா? மேசியா சங்கரிக்கப்படுவார். எதுல இருந்து மேசியா சங்கரிக்கப்படுவார்? எதுல இருந்து? இடிந்து கிடக்கிற எருசலேமை கட்டுகிற அந்த நாளில் இருந்து 62 வாரம். 62 வாரத்தினுடைய கடைசியில யாரு சங்கரிக்கப்படுவா? மேசியா சங்கரிக்கப்படுவா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இத பரிசுத்தவான்கள், வேத அறிஞர்கள், அலங்கம் எருசலேமுடைய அலங்கம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. அப்போ அலங்கத்தை கட்டினது யாரு? சொல்லுங்க. யாருங்க கட்டினது? என்ன கவனிக்கணும். அலங்கத்தை கட்டினது யாரு? நெகேமியா. அந்த இடிக்கப்பட்ட அந்த எருசலேமை திரும்பம் அந்த நெகேமியா கட்டப்பட்ட அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறது வரைக்கும் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் எத்தனை வருஷம்? ராமன் சொல்லலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா. நீ ஒரு வாரம், அது 7 வருஷம். எத்தனை பேர் ஆமென்? கர்த்தருக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு 7 வருஷம் உண்டு. அந்த 7 வருஷம் இப்ப ஸ்டாப்பிங்ல நிக்குது. அந்தி கிறிஸ்து வரும் பொழுது திரும்பவும் பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமைகள் என்ன செய்யப்படும்? ஆரம்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு வரும், அதை நினைச்சுக்கோ. அதுக்கு பிற்பாடு அந்த 7 வருட அந்த அந்தி கிறிஸ்துனுடைய அரசாட்சியை இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொடுக்கிறார்? பேசுறார். பாழாக்குற அருவருப்பு என்ன செய்யும்? வரும். இந்த பூமியில் பாழாக்குற அருவருப்பு ஒரு 7 வருஷம் நடக்கும். அந்த அருவருப்பை குறித்து இயேசு அழகா அந்த 24ஆம் அதிகாரத்துல இயேசு அடிக்கடிக்கு வைக்கிறார். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டின் மேல் எதையாகிலும் எடுப்பதற்கு என்ன செய்யாதிருப்பான்? இறங்காதிருக்க கடவான். அப்போ ஒரு பயங்கர பிரச்சனை நடக்கும் இந்த இடத்துல. இதை குறித்து பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலேயா? பிரைஸ் காட். 2 தெசலோனிக்கர் நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாமே. 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் பிரைஸ் காட் 16வது வசனத்தின் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இந்த பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காலம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து எங்க வருவார்? இததான் இயேசு சொன்னார். பாழாக்குற அருவருப்பு வருகிறதற்கு முன்னே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதை எங்க பேசினார் தெரியுமா? இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. இதை இயேசு எப்படி பேசுறாருங்கிறத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் காட் 24ஆம் அதிகாரம். பிரைஸ் காட் அல்லேலூயா. வாசிக்கலாம். 37வது வசனத்திலிருந்து வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில், ஜலப்பிரளயத்திற்கு முன்பதாக காலத்திலே நோவா பேழைக்குள் ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக நோவா பேழைக்குள் பிரவேசித்தது போல அந்தி கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக சபை பிரைஸ் காட் கிறிஸ்துவோடு எடுக்கப்படுகிறதை குறித்து இயேசு என்ன செய்கிறார்? பேசுறார். என்ன பேசுறார்? வாசிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அமர்த்திக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார். இத குறித்து தான் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் காட் மத்திய ஆகாயத்தில் இயேசு என்ன செய்வார்? வருவார். வரும்போ பிரைஸ் காட் என்ன? எக்காலம் ஊதப்படும் பிரதான தூதனுடைய சத்தம். அல்லேலூயா. ஆரவாரம், எக்காலம், பிரதான தூதனுடைய சத்தம். இயேசு கிறிஸ்து இந்த அந்த வருகையில பூமியில வருவார்னு சொல்லல. எங்க வருவார்னு இருக்கு? சொல்லுங்க, எங்க வருவார்னு இருக்கு? நீங்க பைபிள் தானே வாசிச்சீங்க. அவர் எங்க வருவார்னு இருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ல வாசிச்சீங்கல. அவர் எங்க வருவார்? மத்தியவானத்தில் வருவார். பூமியில வருவார்னா இருக்கு இல்ல. மத்தியாகாயத்தில் வருகிறவரை சபை என்ன செய்யுமா? எதிர்கொண்டு போகும். அதுலதான் ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். புரியுதா நான் சொல்றது? சொன்னது புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. நாம் எந்த வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம்? எந்த வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம்? மத்திய ஆகாய வருகைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதற்கு ஆயத்தமாகணும்? சொல்லுங்க, எதற்கு ஆயத்தமாகணும்? ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். வருகைக்கு ஆயத்தமாகாத பிள்ளைகள் மத்திய ஆகாய வருகைக்கு தங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். ஆரவார சத்தம். ஆரவார சத்தம் யாருக்கு கேட்கும்? பழைய பரிசுத்தவான்களுடைய புஸ்தகத்தில் அழகா எழுதி இருக்கிறது. ஆரவார சத்தம் யாருக்கு கேட்கும்? மரித்தவர்களுடைய காதில் கேட்குமா? பிரைஸ் காட். பிரதான தூதனுடைய சத்தம் உயிரோடு இருக்கிற நம்முடைய காதில் கேட்குமா? எக்காலம் ஊதும் பொழுது மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்யுமா? பறந்து போகுமோ அப்படின்னு பரிசுத்தவான்கள் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிற நாட்கள் அதி நாட்கள் அல்ல, மிக மிக வேகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மத்திய ஆகாயத்தில் வருவதற்கு ரொம்ப நாட்கள் கிடையாது, ரொம்ப நாள் கிட்டி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த வருகையில் நானும் நீங்களும் இயேசப்பாவை சந்திக்கணும். 7 வருஷம் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாட்கள் நடக்கும். அப்போ இந்த பூமியிலே 7 வருடம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும். 7 வருடம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடந்த பிற்பாடு ஆயிரமான தேவதூதர்களோடு என் ஆண்டவர் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆயிரமான தேவதூதர்களோடு நாங்களும் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்துல எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? பதில் சொல்லுவீங்களா? தேவன் கடன் பிரச்சனையை மாற்றுவார். நம்பிக்கை உள்ளவங்க கரங்களுக்கு தெரியாம சொல்லுங்க பாப்போம். வீடு தேவன் தருவார்னு சொல்றவங்க ஒரு நம்பிக்கை ஆமைன்னு சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவங்க வீடு தருவார். வீடு தருவாரா? பணம் தருவாரா? எல்லாம் தருவாரா? தருவார் தானே?
இன்னைக்கு இயேசு வந்தா போவேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதுக்கு தான் விசுவாசம் வேணும்னு சொல்றது. பிரைஸ் காட். நான் ஒரு விஷயத்தை கூட சொல்றேன். நானும் பவுலும் போய் தேவனுக்கு சிங்காசனத்துக்கு முன்ன நிக்கிறோம். இப்ப பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, யாருப்பா? அது நான் பவுல். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, என்ன இது, வேற ஒன்றும் பேசிடாதீங்க. யாருப்பா? பவுல். என்ன பவுல் ஆண்டவரை பார்த்து, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குன்னு சொல்லிச்சு, எனக்கு அந்த ஜீவ கிரீடத்தை என்ன செய்யணும்? தரணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஏய் இவன் நல்ல போராட்டம் போராடினான், ஓட்டத்தை முடிச்சான், விசுவாசத்தை காத்து கொண்டான், அதனால இவனுக்கு இருக்கிற ஜீவ கிரீடத்தை குடு. இப்ப நான் போனேன். யாருப்பா? அது நான் பெஞ்சமின் வந்திருக்கேன். என்ன விஷயத்தை சொல்லு. ஆண்டவரே, நீர் வியாதியை மாற்றுவேன்னு நான் உங்களை என்ன செஞ்சேன்? நம்பினேன். வியாதி மாறிச்சா? மாறிச்சு. வீடு தருவீர்னு நம்பினேன். வீடு கிடைச்சுதா? கிடைச்சது. எனக்கு பிள்ளைகளுக்கு காரியம் எல்லாம் நடத்தும்னு ஜெபம் பண்ணி, அதுக்கு வேண்டி நல்லா ஜெபம் பண்ணி, கிடைச்சுதா? கிடைச்சது. எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நீர் வீடு தந்தீர், காரு தந்தீர், பெங்களா தந்தீர், எனக்கு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீர், எல்லாம் கிடைச்சுதா? கிடைச்சது. இனி என்ன? இனி என்ன? ஒண்ணும் இல்ல. எங்க போனோம்? போ, நரகத்துல போ. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட எது கேட்கல? ஜீவ கிரீடத்தை நான் என்ன செய்யல? நம்ம ஆண்டவர்கிட்ட அதொன்னும் கேட்கறது இல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னது? வீடுதாரும் காருதாரும் அடுத்தவனுக்கு வாழ்க்கையில அது சூப்பரா இருக்கு, அதனால எனக்கும் அதை போல தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவனை அப்படி நடத்தினீர், என்ன இப்படி நடத்துங்க. இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்னைக்கெங்கிலும் போய், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் வர்றதுக்கான ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்க, ஜீவ கிரீடத்தை எனக்கு தாருங்கப்பா, ஆண்டவரே உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதை நம்ம கேட்டோமா? கேட்கிற எவனும் அதை என்ன செய்யறான்? நீங்க எதை கேட்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு தேவன் ஜீவ கிரீடம் தரணும். அல்லேலூயா. எனக்கான ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சு, அந்த வீடு எனக்கு என்ன செய்யணும்? தரணும். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகையில் நீங்க சந்திப்பீர்களானா அது அவ்வளவு மகிமையா இருக்கும். இழந்துராதீங்க. பெற்றுக்கொண்ட கிருபையை காத்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமாக. பிரைஸ் காட். உங்க இருதயத்திற்குள்ள ஒரு நல்ல தீர்மானத்தை, ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தாருங்க, ஆண்டவரே அபிஷேகத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். எல்லா தேவ பிள்ளைகளும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த 4 நாட்கள் பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட வீணாக கூடாது. ஆண்டவரே இயேசு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ரீபா பாபா சம்தரதன ரிபல் கமனதன ரியம்தர. சகோதரர்கள், பிள்ளைகள், சகோதரிகள் எல்லாரும் நீ இயேசுவை சந்திப்பியா? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? விசுவாசியே, இந்த கேள்வி அநேகம் பேரை மனம் திருப்பின ஒரு வார்த்தை, அநேகம் பேரை யோசிக்க வச்ச வார்த்தை. அருமையான சகோதரா, தகப்பனே, தாயே, தங்கையே, தம்பி, அண்ணன், அக்கா, தேசவாசியே, இந்த தேசத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? மரித்தால் நீ நினைக்கலாம், மரித்தா எனக்கு ஒரு மறு வாழ்வு உண்டு. இல்லை. மரித்து ஒரு மறு வாழ்வு உண்டு என்றால் நிறைய பேர் நினைப்பாங்க, மரித்தா பூனையாகவோ நாயாகவோ, திரும்பவும் அந்த நாய் மரிக்குதில்ல, திரும்பவும் அந்த பூனை சாகுதில்ல. ஒரே ஒரு வாழ்க்கை தான். மரித்த பிற்பாடு
உனக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்காது மகனே. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. சகோதரா, சகோதரியே, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இன்றைக்கு நீ மரித்தால், நான் வாசிக்கப்பட்ட எபிரேயர் எரேமியா 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே திடுக்கிடும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்களும் அதை ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லுகிறார்கள். முடிவில் எப்படி இருக்கும்? முடிவில் என்ன செய்வீர்கள்? உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? மக, அருமையான சகோதரனை, கண்ணை மூடுங்க. உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? உன்னால யோசிக்க முடியுமா? உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? பிழையாம் நீதிமான் சாவது போல நான் சாகணும்னு நினைச்சா முடியல, குத்தி கொண்டு போட்டாங்க. உன்னுடைய மரணம், நீ சாகும்போது பரலோக தேவ தூதர்கள் வருவார்களா உன்னை கூட்டிட்டு போக? விசுவாசியே, உங்களுக்கு சொல்றேன். ஆகையினால மனம் திரும்பினே, மனம் திரும்பணும்னு முதலாவது உங்களுக்கு ஆசை வரட்டு. அந்த ஆசை வந்துச்சுன்னா அந்த மனம் திரும்புதல இருந்து தேவன் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எஸ், ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது என்கிற விருப்பம் வந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களால ஒப்பு கொடுக்க முடியலன்னா ஆண்டவர் உங்களை பாவத்தில் இருந்து காப்பாற்ற முடியாது. உண்மையாகவே 2 கரங்களை உயர்த்தி சகோதரர்கள் சகோதரிகள் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம், நான் ஒரு பேச்சுல கூட யாரையும் நான் வேதனைப்படுத்த கூடாது ஆண்டவரே, என் பார்வையில கூட நான் யாரையும் வேதனைப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நான் உம்மோடு நடக்கணும், நான் உம்மோடு பேசணும். என்ன ஆண்டவரே, நிலைநிறுத்துங்க. நான் மாற ஆசைப்படுகிறேன், நான் மாற ஆசைப்படுகிறேன், நான் மாற விரும்புறேன். எனக்கு கோபம் இருக்கு, அந்த கோபத்தை என்னால விட முடியல ஆண்டவரே. அடிக்கடிக்கு நான் போய் பேசுறேன், அதை என்னால விட முடியல. ஏதோ உமக்கு விருப்பம் இல்லாத பாவங்களை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னால விட முடியல. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என் மேல வைங்க. இந்த இடத்துல வாயை திறந்து எத்தனை பேருக்கு கேட்க முடியும்? நீங்க மௌனமா ஜபிக்காதீங்க. இது ஒருவேளை உங்களுக்கு தேவன் தருகிற ஒரு நல்ல வாய்ப்பா இருக்காமங்களே. வாயை திறந்து, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேளுங்க 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 கேளுங்க. என்னை மாற்றுங்கப்பா, எனக்கு நல்ல கேரக்டர் தாருங்க, நல்ல சுபாவத்தை தாருங்க. இன்னைக்கு என் வீட்டுல நான் போகும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் காணட்டும். ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் 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 அப்படியே ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் அப்படியே ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்திற்காக ஒரு 5 நிமிஷம் கூட போறதுல பிரைஸ் காட். ஒரு மாற்றத்திற்கு ஆண்டவரை பார்த்து அப்படியே கொஞ்சம் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா மொத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களா மொத்தம் செய்வே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அப்பா மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால். கரங்களை தட்டி பாடுவோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவே இன்ப இயேசு ராஜாவை நான் சபர பல பல குட பல 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 ரிபல மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹalleluya. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுவோம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிட சுட்டப்பட்ட தலையை பார்த்து ஒரு கிரீடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிடம் சுட்டப்பட்ட தலையை கரைகளை தண்ணி ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாடிப்பட்ட முதுகை பார்த்து வாரினால் ஆடிப்பட்ட முதுகை அப்பா. ஒவ்வொரு காயங்களா முத்த செய்வே, ஒவ்வொரு காயங்களா இயேசுவே. இன்ப இயேசு ராஜாவை எல்லாரும் ஆராதிக்கலாமா? இப்பொழுதே ஒரு தேவ மகிமை மைதானத்தில் அப்படியே வெளிப்படுவதாக. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்ப இயேசு ராஜாவை நான், எஸ், தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஹalleluya. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இந்த மைதானத்தில் கர்த்தருடைய வல்லமை, இந்த இந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சகோதரிகள், சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தப்படுத்துகிறார், தேவனுடைய ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய கிருபையினால் உன்னை தூக்கி எடுக்கிறார்.